மாம்பழ சீசன் முடியறதுக்குள்ள இந்த மாதிரி மேங்கோ புட்டிங் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. 2 மீடியம் சைஸ் மாம்பழத்தை தோல் சீவிட்டு நல்லா பொடியா கட் பண்ணி மிக்ஸி ஜாருக்கு மாத்தி வச்சுட்டு அதுலயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, ஒரு 1/2 கப் அளவுக்கு பால் சேர்த்து நல்லா நைஸா அரைச்சுக்கோங்க. அரைச்ச மிக்ஸை பேன்ல ஆட் பண்ணிட்டு இதோடவே 1/2 கப் அளவுக்கு பாலையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு அடுப்புல வச்சு ஸ்லோ ஃபிளேம்லயே நல்லா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. 1/2 கப் பால்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கஸ்டர்ட் மில்க் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கிற மேங்கோ மிக்ஸ்லயே நம்ம கஸ்டர்ட் மில்கையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட நல்லா திக்காகும். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துல திக்கானதுக்கு அப்புறமா ஸ்டவ்ல இருந்து இறக்கிட்டு சின்னதா ஒரு பவுல்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற புட்டிங் பேட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜ்ல ஒரு 2ல இருந்து 3 மணி நேரம் அப்படியே கூலிங்கா செட் பண்ணிருங்க. ஃப்ரீசர்ல செட் பண்ண வேண்டாம், ஃப்ரிட்ஜ்ல செட் பண்ணிக்கோங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா செட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2 மணி நேரம் போல கூல் பண்ணியிருந்தேன். செம்ம டேஸ்டியான மேங்கோ புட்டிங் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்க்கவே எவ்வளவு எம்மியா இருக்கு. நல்லா குளுன்னு அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ரொம்பவே என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.